அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் பிப்ரவரி 16ஆம் தேதி முதல் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சப்தமத்தில் அக்ர நிவர்த்தி பெற்று வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பலம் பெறுகிறாருங்க. இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக அக்ர நிவர்த்தி பெற்று முழு பலத்துடன் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாக உண்டு. மேலும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவது, அதிலும் குறிப்பாக சப்தமத்தை நோக்கி குறைந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் ரோகஸ்தானமாகிய 6இல் வலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பு மிக அற்புதமான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் 2, 10, 12 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் தனுசு ராசிக்காரர்களுக்கு வலுப்படுத்துகிறார். தனஸ்தானமும் விரயஸ்தானமும் வலுப்பெறுவதால் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு முதலீடுகளை அதிகரிப்பதற்கான நல்ல யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் என்னுடைய விதி எனக்கு இப்படி நடக்கிறது என்று பல்வேறு வகையான சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பு பல்வேறு வகையான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் ராசியின் அதிபதியான குரு பகவான் கடந்த சில மாதங்களாகவே வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் தற்போது பலம் பொருந்திய அமைப்பில் சஞ்சரிப்பது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உங்களுக்கு வந்து சேருவதற்கான நல்ல சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 3இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 2 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியான சனி 3இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் உறுதியாக தகர்த்தெறிகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் 3ஆம் இடத்தில் 3 கிரகநிலைகள் வலுவுள்ளதாக மாற்றுகிறது. ஏனென்றால் அந்த வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது மிக வலுவாக அங்கு சூரியனும் வித்யாகாரகரான புதனும் இணைந்து வலம் வருகின்றனர். இப்படி 3 கிரகநிலைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் விலக்கி நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான அடித்தளத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு, வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் போன்றவை நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை சிரமமின்றி கனக்கச்சிதமாக முடிப்பதற்கான யோகத்தை உஷ்ண கிரகமான சூரியன் திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் சூரியன் 3இல் இருப்பது எந்தவிதமான முயற்சியும் இன்றி மிகப்பெரிய அளவிலான காரியங்களை கூட எளிதில் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது. புத ஆதித்ய யோகமும் விரைவாக அமையக்கூடிய இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக விதி மாறும் என்று சொல்லக்கூடிய மாற்றத்தை
நிறைவாக சனி மற்றும் சூரியன் புதன் இணைந்து சஞ்சரிப்பதால் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். சுகஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணத்துல மிக வலுவாக நிழல் கிரகமான ராகுவும் அங்கு இருக்கிறாருங்க. மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இரு வலிமை வாய்ந்த கிரகம் என்றால் அது நிச்சயமாக ராகு சுக்கிரன் என்று சொல்லிவிட முடியும். அந்த அளவிற்கு வலிமை வாய்ந்த இரு கிரக நிலைகளும் உச்சபலம் பெற்றும் அவருடன் இணைந்து ராகுவும் பலம் வருவது இந்த தருணத்தில் சுகஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முழுமையாக நிவர்த்தி செய்வதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேரும். மேலும் இந்த இரு கிரகநிலைகளும் இணைந்து கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை சப்தம பார்வையால் பார்க்கும் போது அங்கு மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கிறார். இந்த கிரகநிலைகள் சுப பார்வையால் வலுப்படுத்தும் போது ராசியின் அதிபதியான குருவும் அந்த இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. எனவே இந்த கர்மஸ்தானம் வலுப்பெறுவதால் உறுதியாக எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை முற்றிலுமாக நீங்கப்பட்டு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் தொழில், உத்தியோகம், கலைத்துறை என அனைத்து வகையான பணிகளிலும் தடைதாமதம் இல்லாமல் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை நிழல் கிரகமான ராகு, கேது மற்றும் சுக்கிரன் உறுதியாக எடுத்து காட்டுகின்றன. எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளையும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் கனகச்சிதமாக உங்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெருந்திய அமைப்பில் வலம் வருகிறார் மங்களகாரகரான செவ்வாய். வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரகதியில் சில மாதங்கள் வலம் வந்தது மந்தமான பணிகளுக்கு அடித்தளமிட்ட ஒரு சூழலை உருவாக்கியது. தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெறுவது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக எண்ணி 3 நாளில் ஏற்படுத்துவதற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பத்தையும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்துல பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்களை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகமும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றியும் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வருகிறார். நினைப்பதை காட்டிலும் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களை சந்திரன் அலங்கரிப்பதால் பல்வேறு வகையான தடைகள் விலகி உறுதியாக நல்ல முன்னேற்றத்தை சிரமமின்றி சந்திக்கக்கூடிய வாய்ப்பை சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் தொடர்ந்து 3 நாட்கள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று 3 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் முன்னேற்றத்திற்கான நல்ல வழிகளும் வாய்ப்புகளும் எண்ணி 3 நாளில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது.